இயேசு நம்மோடு ஜீவிக்கிறார். HLIPC வழங்கும் காலை விசுவாச தியானம். அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்ததான பிறப்பு இல்ல, ஆனா துவக்கம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. என்ன வாழ்க்கை தெரியுமா? கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க சாப்பாட்டுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை, அவங்க சாப்பாட்டுக்கு அலைந்து திரிய வேண்டியது இல்லை. ஏற்றதை ஏற்ற வேளையில அவர் நேர்த்தியாய் கொண்டு வந்து சேர்ப்பார். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம். எத்தனை பேர் அவன் சொல்ல முடியும்? இந்த திட்டத்தின் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். ஆகையால சொல்றேன், இந்த நிகழ்கால வாழ்க்கையில நீங்கள் கவலை இல்லாமல் ஜீவிக்க வேண்டுமானால் தேவ திட்டத்துல இணைந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அவன் சொல்ல முடியும்? அந்த தேவ திட்டத்தை அறிந்து அதன் பின்னதாக ஓடுகிற ஒரு நல்ல விசுவாசம் உள்ள சந்ததியாரா இருக்க வேண்டும். பாருங்க, கடவுள் படைத்த படைப்புகள் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கிற பறவைகள், நம்ம பார்க்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு நாள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பறவை, ஏதாவது ஒரு மிருகம் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லி சோகமா கால் மேல காலை போட்டு எனக்கு வந்த விதின்னு சொல்லி ஒரு நாளும் மறுத்தப்பட்டதா எந்த மிருகத்தையும் பார்க்க முடியாது, எந்த பறவையும் பார்க்க முடியாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா மனுஷன் மட்டும்தான், தன் உண்டாக்கப்பட்ட தெய்வம், விசேஷமானவரே நாம தான், தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ திட்டத்துல அவர் நம்மை அவரை போலவே பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை போலவே அவர் நம்மளை வடிவமைத்திருக்கிறார். அப்ப கவலை இல்லாத ஒரு ஜீவிதம் தேவ திட்டத்தில் இருக்கிறது. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நிகழ்காலம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில தோட்டத்துல ஒரு கவலை இல்லை. சாப்பாடு ஏற்ற வேளையில, சாப்பாடு ஏற்ற வேளையில ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உறவு. கவலை இல்லாத ஜீவிதம். தோட்டத்திலே இறப்பு இல்லை, தேவ திட்டத்திலே இறப்பு இல்லை. தேவன் ஆதாம் ஏவாளுக்கு இறப்பை வைக்கவில்லை. இந்த இறப்பு மனிதனால் அவன் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொண்டதை தவிர தெய்வ வாழ்க்கையில ஏற்படுத்தினது கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இறப்புங்கிறது இல்லை. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட பொழுது அவனுக்கு பிறப்பு எப்படி இல்லாது இருந்ததோ அதே போல இறப்பும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில இல்லை. க்ளோஸ் என்ற வார்த்தையில கூட முடிவுங்கிற எந்த செயலுமே வாழ்க்கையில கிடையாது. சொல்ல முடியும்? தேவ திட்டத்துல நீங்க சொல்றீங்கல்ல, இது அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு, இனிமே இது உருப்படாது, இனிமே இது விளங்காது, இந்த வார்த்தை கூட தேவ திட்டத்துல கிடையாது. ஏன்னா அவர் என்னை விசேஷித்தமானவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் திட்டம் ஏமல இருக்கு. அவர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆகையினால முடிவு முடிஞ்சிட்டுங்கிற வார்த்தையில கூட அது கிடையாது ஏதேன் தோட்டத்துல. அல்லேலூயா.